Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவுல ரொம்பவே சூப்பரான கறி குழம்பு டேஸ்ட்ல பச்சை மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். மொச்சை குழம்பு செய்யறதுக்கு 1/2 கிலோ பச்சை மொச்சை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பச்சை மொச்சை கிடைக்கலனா நீங்க காஞ்ச மொச்சையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதே போல செய்யுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்த மொச்சையை குக்கரில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் எடுத்த மொச்சைக்கு இந்த மிளகாய் தூள் கரெக்டாக இருக்குங்க. கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. விசில் வரட்டும். இப்போ பாருங்க விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ப்ரெஷர் இறங்கட்டும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. மொச்சையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. வேக வச்ச மொச்சையை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சிடலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது கொதி வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே ஜார அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். 5 நிமிஷம் கொதி வந்தா போதுங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குழம்ப நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். பாருங்க மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம நார்மலாக குழம்புக்கு தாளிப்புலாம் அந்த மாதிரி தான். இப்போ குழம்புல நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.